Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 41 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல நீங்க கேட்ட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமார் முருகேஸ்வரின்ற சிஸ்டருக்கு இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம். நாளைக்கு அவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்க எப்பவுமே உங்க கணவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களும் உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்காகவே பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸும் பண்ணாங்களாம். சூப்பரா ஒரு 5 kg வரைக்கும் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிறந்த நாள் இல்லைன்னா கல்யாண நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீபாவளி பொங்கல் எப்படின்னு ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு வெயிட் லாஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். சோ நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரமா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்க ஃபேமிலியில கல்யாணம் ஆனவங்களுக்கு விருந்து வைக்கிறோம். அவங்களோட பேர் பிரதீப் அப்புறம் ரேணுகா. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும். என்னோட ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சிஸ்டர். இன்னும் சிஸ்டர் என்னோட போடலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை போடுவேன் இல்லையா? சோ அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க அவங்களை விருந்துக்கு கூப்பிடுன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ கரெக்டா வருமே அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங்ல வச்சிருந்தேன். சோ 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். புதுமண தம்பதிகள் இதே மாதிரி நீங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. அவங்களுக்கு 4th பர்த்டே. ஸோ அவங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தாங்க, என்னால சொல்ல முடியல. ஸோ விஷஸ் எப்ப சொன்னாலுமே அது வாழ்த்துக்கள் பிளஸ்ஸிங் தானே. சுப்புலட்சுமி அவங்க பேரு. 4th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சுப்புலட்சுமி. நீங்க ரொம்ப நல்லா வளரணும். நீங்க பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணணும். ஸோ நீங்க எல்லாருமே பாக்குறவங்க விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேரளால தங்கம் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ராணி சிஸ்டர், ராஜி சிஸ்டர், அதுக்கப்புறம் நம்மளோட ஜெயப்பிரியா சிஸ்டர், அப்புறம் யசோதா சிஸ்டரே ஆளை காணோம். அப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க. யாரோட பேர் கனகா சிஸ்டர். அப்புறம் கனகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோட வீட்டோட பெண் குழந்தை நீ, பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் எனக்காக சொல்றீங்கன்னு அவ்வளவு உடன்பிறப்பு அப்படின்னு எனக்கு அவ்வளவு உண்மையாக சொல்றோம். அவ்வளவு டச்சிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி காட்டுறீங்களா, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் குடிக்கணும்னு தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுக்காக தான் நான் ஷேர் பண்றதே. வாக்கிங் போறதும் அதை தான் காட்டுறேன். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதை பார்க்கும்போது எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. அதை நாங்க பண்றோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு லூசா பிசைஞ்சிங்கன்னா ஒட்டும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப லூசா பிசைய போறது இல்ல, ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணிருந்தேன். சரிங்களா? சோ கரெக்டா பிசையணும். அதுக்கப்புறம் நான் அந்த சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, நான் சாதமும் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா சேர்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஸ்லோவா வெயிட் லாஸ் நடந்தாலும் பரவாயில்ல, 1 வருஷம் கடந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. சோ அது மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்தாப்ப பண்ணிக்கலாம். நீங்க ஸ்லோ அதெல்லாம் தவிர்த்தா சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாரதா, திருப்பூர்ல இருந்து சாரதா சிஸ்டர் 40 daysல 5 kg லாஸ் பண்ணியிருந்தே சொல்லியிருந்தாங்க. ஹாய் சாரதா சிஸ்டர், சூப்பர். இதே மாதிரி நீங்க எல்லாருமே இன்னும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும். நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச அந்த வெயிட்டை கரெக்டா பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்க பொறுமைக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேக்குறது, நம்ம போட்ட அந்த கடினமான உழைப்புக்கான பலன் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை
பத்தியுமே திங்க் பண்ணவே எனக்கு தோணல. எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் இது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே என்னை வந்து ப்ரௌடா பாக்குறாங்க. அப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வீடியோஸ் பாக்குற நீங்க எல்லாருமே அவ்வளவு பாசிட்டிவ் தாங்க, நெகட்டிவே இல்லாம இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப எனக்கு வந்து இன்னுமே எனக்கு சுத்தி ஒரு யூடியூப்ல அந்த மாதிரி இருக்காது இல்லையா நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம். ஆனா எனக்கு அது இல்லாம வருதுன்னும் போது நீங்க எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களா? உங்க கமெண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க, பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு அறுசுவை சமையல்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல இருந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. 1 மந்த்ல நான் வந்து பாத்தீங்கன்னா 4 kg லாஸ் பண்ணிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், அதே மாதிரி உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜான்சி சிஸ்டர் மதுரையில இருந்து, ஹாய் ஜான்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து சொல்றீங்க வெயிட் மிஷின் நான் வாங்கிட்டேன் சிஸ்டர், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. அதுல அந்த வெயிட் மிஷின் பேரை போட்டே நம்ம பிளே ஸ்டோர்ல அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல டீடைல் கொடுத்தோம்னா சிங்க் ஆயிடும். சோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் ஊட்டில இருந்து ஜான்சி சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்குடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்பெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க சிஸ்டர். நம்மளுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் 1% இருக்குன்னா நமக்கு 99% நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை வந்து பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்காக பார்க்கணும். நீங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன விஷயம் அங்க நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் அதை ஃபேஸ் பண்ற உங்களுக்கு தான் வந்து தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையுமே தவறான ஒரு முடிவை எடுக்காதீங்க, என்னைக்குமே டவுன் ஆகாதீங்க. அததான் சொல்வேன். நாங்க இருக்கோம் எல்லாருமே இந்த யூடியூப் சேனல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உங்களுக்காக இருக்காங்க, கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் மேக்கர் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டதுங்க. நான் அடிக்கடி சொல்றது அதுதான், மீன் மேக்கர் ரொம்ப ரொம்ப நல்லது. சோயா சங்க்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் வந்து இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டதுங்க. ஏதாவது ஒரு நேரத்துல எப்ப வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த சில்வர் குடம் பானம் வந்து சில்வர் குடம் இருக்குல்ல, நான் பூஜைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து வைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பித்தளையிலயும் ஒரு பானை வச்சிருக்கேன், சில்வர்லயும் வந்து வச்சிருக்கேன். சோ ரெண்டுமே வச்சு பழகியாச்சா, அது ஏன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லியிருந்தீங்க. அது வச்சு எங்களுக்கு அதுவும் பித்தளையும் வச்சிருக்கோம், இதையும் வந்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாமா, அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸே சாப்பிடலாமான்னு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் அவ்வளவு நல்லது. அதிக இனிப்புள்ள பழம் வந்து பலாப்பழம், அதுக்கப்புறம் மாம்பழம், இந்த மாதிரி பழங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. மித்த பழங்கள் வந்து சாப்பிடலாம். இனிப்பு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி கொய்யாக்காய் நிறைய எடுத்துக்கலாம், பப்பாளி இந்த மாதிரி விஷயங்கள், நவ்வா பழம் இதெல்லாமே எடுத்துக்கலாம். நைட்ல சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. மேக்சிமம் பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, டின்னர்லயும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொய்யாக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஆப்பிள் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அசிடிட்டி, ஒரு மாதிரி ஆசிட் மாதிரி தானே அது வந்து, அதனால அதுவும் நைட்ல பிரச்சனை வரலாம். சோ அதனாலதான் நைட்ல அவாய்ட் பண்ண சொல்றது. உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்க வந்து சாப்பிடலாம். அப்புறம் ஷாம்லா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு அவங்க வந்து நேத்து கமெண்ட்ல கூட நான் வந்து பதில் சொல்லலன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வயிற்று பகுதி ஒரு மாதிரி இறுக்கமா ஒரு மாதிரியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து வெயிட் லாஸ் நடக்கும்போது அந்த கொழுப்புகள் குறையும் போது நடக்கலாம், இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்க வந்து டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்ட்டு என்னால ஃபீல் பண்ண முடியாது இல்லையா, சோ அதனால ஒரு செக்அப் கூட பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கான அது அறிகுறியான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து எப்படி சொல்ல முடியும், நீங்க அந்த வலியை வந்து ஃபீல் பண்றீங்க. ஒரு சில நேரம் வயிறு ஒரு மாதிரி பண்ணும், அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுட்ஸ் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல இருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கமெண்ட். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். சரி, இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா, அதை வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.40 சேமாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மெயின்டைன் ஆனாலே போதும், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபி தான் வந்து பண்ணேன். பிளாக் காஃபி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டார்க்கா குடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெது குடிச்சீங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்து இல்லாம இருக்கும், குடிச்சிடலாம். வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் இன்னுமே கேட்டுட்டே இருக்கீங்க, நாட்டு சக்கரை சேர்க்கலாமா, பனங்கற்கண்டு சேர்க்கலாமா, தேன் சேர்க்கலாமான்ட்டு. இது எதுவுமே சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி பிளைனா தான் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டா வந்து பண்ண போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா
பால் வந்து காய்ச்சியாச்சு காஃபிக்காக. அதுக்கப்புறம் பிரெட் வந்து நான் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து பண்ணாங்க இன்னைக்கு. பிரெட் கூட அந்த சிக்கன் சலாமி சொல்லிட்டு அந்த மசாலாலாம் சேர்த்து தின்னா ஒரு லேயர்ல ரவுண்ட் ஷேப்பா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பொரிச்சு கொடுத்துடலாம், அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு நல்லா வரமிளகாலாம் போட்டு முட்டை பொரிச்சு பிரெட் வச்சு காஃபி கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வேலை பார்க்குற இடத்துல. ஸோ அதுதான் அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்களுக்கு வந்து இந்த சிக்கன் சலாமி இங்கே பாருங்களேன் காமிக்கிறேன். லைட்டாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ணுறேன். இதில் வந்து நான் பெப்பர் வந்து போட்டு நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். சம்டைம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கிற டைம் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் கபாபு, இந்த மாதிரி சிக்கன் சலாமி, இந்த மாதிரி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டு டோஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இது வந்து கோதுமையில பண்ண கார்லிக் மசாலா பிரெட். இது ஸோ ஃப்ளேவர் மாற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினது. 2 பிரெட் எடுத்துட்டு அந்த சிக்கன் சலாமி 4 பீஸு நல்லா தின்னா தான் வந்து இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்கு. ஸோ வந்து எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்கனை வந்து தனியாக சாப்பிட்டுட்டேன் அந்த சிக்கன் சலாமி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பர்கர் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கும் ஹஸ்பண்ட் நானே பண்ணுறேன். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து ஹேமான்றவங்க ஊர்லேருந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறால்லே வந்து பார்த்தீங்கன்னா கூனி பொடின்னு சொல்கிறது கருவாடு மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ராக்கி நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ணுறாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் நான் அதில் வந்து அம்மாச்சிக்கு வந்து இந்த ஜீரகம் தண்ணி மாதிரி ஒரு ஜூஸ் இருக்கும், அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். நானும் சின்ன பையனும் தான் வந்து போனோம். ஸோ அதனாலதான் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து வரும்போதே எங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து கொடுத்து விட்டாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அங்கே வேலை பார்க்குற இடத்துல. ஸோ அதனால அதுக்கு வந்து கொடுத்தாங்க நமக்கு பாக்ஸில் போட்டு. 2 பேரும் ஓப்பன் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக வந்து சாப்பிட்றாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். அம்மாச்சி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, டேஸ்டியாக. பாருங்களேன், கண்டிப்பாக இந்தோட ரெசிபியும் ஃபியூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறால் பொடியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மசாலா எல்லாமே போட்டு வச்சுட்டு இருந்தாங்க பாருங்களேன். மிளகாத்தூள், அப்புறம் இந்த மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த கருப்பு உப்பு, இதெல்லாமே கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கும் சைடு பை சைடு வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு பலூன் எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஊதுறன்னு சொல்லிட்டு ஊதிட்டே இருந்தார். ஊதவே முடியலை அவருக்கு, ஆனால் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். என்னோட பையன் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு கேமரா பேனர் ரெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சிரிச்சுட்டு போனாங்க. அழகா வந்து எடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிரெட் இருக்கு இல்லையா, பிரெட்டும் பாலும் வந்து பூனையும் நாயும் வந்து வெளியில நிறைய இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பிரெட்டும் பாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் நல்லா வந்து போங்க, ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஹஸ்பண்ட் சமைக்கிறனால எனக்கு அந்த இடையில டைம் கிடைச்சதுனால சரி நம்ம வந்து வாக்கிங் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாக்கிங் பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் மட்டுமே போதும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னேன்ல, அதெல்லாமே வந்து கொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பட்டை இலை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி பலூனை கொடுத்து ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, ஊதிட்டு அவனை வெறுப்பேற்றி விளாண்டுட்டு இருந்தேன். அவன் வந்து கேட்டுட்டே இருந்தான் ஊதி கொடுங்கம்மான்னு சொல்ற மாதிரி. நான் அப்படியே இப்படி சவுண்டு கொடுக்கறது, அவன் மூஞ்சியில் அந்த காற்றை விடுறது, இந்த மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். அவன் வந்து டென்ஷன் ஆயிட்டான், எனக்கு ஊதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஊதி வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தான். இது வந்து பர்த்டே டைமில் வாங்கின பலூன் தான். அப்பப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவருக்கு வந்து ஹாப்பி ஆயிரும். அப்புறம் விளையாண்டுட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தண்ணி வந்து அப்பப்போ கேப் விட்டு குடிங்க, ஒரேதாவும் குடிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிறதையும் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுருந்தாங்களா. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நம்மளும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை வந்து ஒரு ட்ரே இது மாதிரி கூடையில் போட்டு வச்சுட்டு அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாடி ஃப்ரிட்ஜ் மேலே தான் அந்த சைடில் வந்து வச்சுருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நானும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து தால் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க.
சின்னவரும் அப்பப்போ வந்து நோண்டிட்டே இருந்தாரு. கொஞ்சம் அப்படியே நான் இன்னைக்கு ரிலாக்ஸாக தான் வந்து இருந்தேன். அப்படியே கொஞ்சம் டிவியை பார்த்துட்டு சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பண்ணேன். ஏன்னா மெயின் வேலையே சமையல் தானே, அதவே வந்து பண்ணிட்டாங்களா. சாதம் வந்து குக்கரில் தான் வச்சாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக குலைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து இந்த மாதிரி தாலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. தால் வந்து கடலைப்பருப்பு எல்லா பருப்பும் சேர்த்து தான் வந்து செய்வாங்க. அதில் நிறைய கேரட் போட்டு நல்லா பூண்டு வந்து லைட்டாக கருக விட்டு தாளிச்சு கொட்டுவாங்க. நல்லா பெருங்காயத்தூள்லாம் போட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட இந்த பாருங்களேன், அந்த கருவாடு நேற்று வறுத்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த கூனி பொடி, அதாவது இந்த இறால் கருவாடு இருக்கு இல்லையா, அதை வந்து தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா காரமாக வச்சா சூப்பராக ஊறுகாய் மாதிரி வந்து இருக்கும். பூண்டுலாம் நிறைய போட்டு பண்ணுறது. அதெல்லாம் வச்சு அம்மாச்சியும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக சாதம் எடுத்து தால் வச்சு, அதுக்கப்புறம் இந்த கருவாடு, அப்புறம் கூனிப்பொடி கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சமைச்சாங்கன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. கொஞ்சமா தான் சாதம் எடுத்துட்டேன். அதுவும் நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன்ல இருக்கிறனால தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்து இது கூட இப்ப இந்த மாதிரி எதுனா அதான் ரவக்களி, இல்லாட்டினா கேப்பக்களி, கம்பங்களி, கம்பஞ்சோறு, இல்லைன்னா கம்பங்கூழ், இல்லைன்னா மில்லட் ரைசஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு துணி வந்து மிஷினில் வந்து போட்டு விட்டுருந்தோம். அது எல்லாமே எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். இனி இந்த சாயங்காலம் ஆயிடுச்சு, இனி காயறது கஷ்டம் தான். நைட்டு காலைல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை வராதுன்ற ஒரு நம்பிக்கை போட்டிருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காலாம் இருந்துச்சு, அதை எல்லாமே பறிச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சிருந்தாங்க. இப்போ சாப்பிட்டது மட்டும் சிலது இருந்ததா, ஸோ அதை மட்டும் நான் வந்து எடுத்து விலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து என்னோட ஃபேன்ஸ் எப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு டெல்லி தமிழ் பொண்ணு ஜோதி இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி பொண்ணுங்க தான் 2 பேர். அவங்க வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கவும் என்னையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அம்மாச்சி காஃபி போட்டு கொடுத்துடலாமே, அவங்களுக்கு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, மீன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் ஓடுது இல்லையா, குட்டி வந்து போடுதில்ல, அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளாஸ்ல வந்து போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேல மறுநாளே அது வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் அந்த சைடும் மீன் தொட்டியெல்லாம் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம், அவங்களுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்களா, சரி நம்மளும் போலான்னு சொல்லிட்டு போனா இந்த மேடம் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் டெல்லி தமிழ் பொண்ணு ஜோதி, என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் வந்து டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், குடைமிளகாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணதை நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. டின்னரு நல்லா ஃபில்லிங் இருக்கும். இந்த மாதிரி முட்டைக்கோஸ், கேரட்டு, கேப்சிகம் போட்டு பொரிக்கும் போது கொஞ்சம் முட்டை போட்டு கூட நம்ம பொரிச்சு அதை மட்டுமே நம்ம வந்து டின்னராவோ பிரேக்ஃபாஸ்டாவோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா மதியம் ஒரு போர்ஷனா கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி தான் வந்து ஊத்துனேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னியில கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சோன்னா நல்லா இருக்கும் இல்லையா, ஃபிளேவர் நல்லா இருக்கும், நெஞ்சு கரிச்சல் இல்லாம இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் வந்து பண்ணியிருந்தேன் சட்னி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாளிக்கெல்லாம் இல்லை, சட்னி அப்படியே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தையும் வந்து கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேன். பாத்திரம் வந்து குமிஞ்சிருச்சு. என்ன பண்றது, பாத்திரம் தாங்க குமிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இட்லி, அப்புறம் சட்னி, அப்புறம் கொஞ்சம் தால் இருந்ததா, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு டின்னரு. ஆல்மோஸ்ட் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காது, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.